வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ் வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற காணொளிகள் விரைவாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வவுனியா வைத்தியசாலைக்கு வைத்தியத்திற்காக சென்ற இளம் யுவதி ஒருவரை காணவில்லை என்று கூறி நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியம் சர்மிளா என்ற இளம் யுவதியே இவ்வாறு வைத்தியசாலைக்கு சென்ற வேளை காணாமல் போயிருப்பதாக நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா தம்பனை புளியங்குளம் பகுதியில் வசித்து வந்த குறித்த யுவதி தொடர் தலைவலி காரணமாக மருந்தெடுப்பதற்காக நேற்றைய தினம் பேருந்தில் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார். குறித்த யுவதி வைத்தியசாலையில் மருந்தும் எடுத்திருக்கிறார். எனினும் காணாமல் போன யுவதி இன்று வரை வீடு வந்து சேரவில்லை. இது தொடர்பாக உறவினர்கள் மற்றும் நண்பர்களினுடைய வீடுகளில் தேடிய பெற்றோர்கள் நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள். முறைப்பாடு தொடர்பாக நெழுக்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் பற்றிய தகவல் தெரிந்தால் நெழுக்குளம் காவல் நிலையத்திலோ அல்லது 75 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தெரியப்படுத்துமாறு உறவினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு விபத்து ஏற்படுத்திய டிப்பர் சாரதி விபத்தின் போது போதைப் பொருள் பாவித்திருப்பதாக பரிசோதனையில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரையும் மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த மாதம் 31ஆம் திகதி ஏனையன் வீதியின் பரந்தன் சந்திக்கு அருகே மோட்டார் சைக்கிளில் கிளிநொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த பெண்ணை இதே திசையில் வந்த டிப்பர் வாகனம் மோதி தள்ளியதில் குறித்த யுவதி சம்பவ இடத்திலேயே பலியாகியிருந்தார். இந்த விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்று சாரதியை முற்படுத்திய வேளை குறித்த சாரதி விபத்து ஏற்படுத்திய அன்று போதைப் பொருள் உட்கொண்டமை பரிசோதனையில் தெரிய வந்திருப்பதாக மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 2ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதுடன் குறித்த டிப்பர் சாரதியின் உரிமையாளரையும் சந்தேக நபராக நீதிமன்றில் முற்படுத்துமாறும் போலீசாருக்கு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார்.